வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முத்து ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. ரவியை பார்த்த உடனே ரொம்ப கோபமா ரவியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றதை கேளு முத்து அப்படின்னு சொல்றாரு ரவி. நீ எதுவும் சொல்ல வேணாம், அப்பாவை லாக்அப்ல உட்கார வச்சுட்டு போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கோபமா அடிக்கிறாரு. நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு ரவி. செஞ்ச தப்ப இவ்வளவு திமிர வேற ஒத்துக்குவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாரு. அப்பா எங்க 2 பேரையும் விட உன்னதானடா முழுசா நம்பினாரு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டு இல்ல நீ அப்படின்னு சொல்றாரு. லவ் பண்ணா கல்யாணம் பண்ணனா அதுல என்னப்பா ஆச்சு போனக்கு அப்படின்னு கேக்குறாரு முத்துவோட ஃப்ரெண்டு. இந்த குடும்பம் அப்பாவை மதிக்காத குடும்பம்டா. அந்த வாசுதேவன் அப்பாவை லாக்அப்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. மத்த குடும்பமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அப்பாவை கூப்பிட்டு பேசியிருப்பாங்கல்ல. ஆனா இவரு வன்ம வச்சே பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கூட பழக்கம் வச்சுக்காத அப்படின்னு நான் இவனுக்கு எவ்வளவோ தடவை அட்வைஸ் பண்ணனேன், ஆனா இவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு முத்து. இனிமேல் அண்ணாமலைன்ற மனுஷனுக்கு 2 பசங்க தான், 3வதா ஒரு பையன் இருந்தா இனிமே இல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. வீட்டு பக்கம்லாம் வந்துடாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாரு. அடுத்ததான் நேரா பாருக்கு போறாரு முத்து. கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராம தானடா இருந்த, அப்புறம் எதுக்கடா வந்த அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. நான் தெளிவா இருந்தேன்னா அந்த ரவியையும் மீனாவே ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. பார்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. யாருமே உங்க பொண்டாட்டி கூட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டேன், என் கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு ஒரு நாள் ஃபேன்ல தூக்கு போட்டு தொங்கிட்டா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சொல்றேன், யாருமே பொண்டாட்டி கூட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது கேட்ட உடனே முத்துவுக்கு மீனா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீங்க என்ன தேடி வரப்ப நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன், அப்ப நீங்க என்ன நினைச்சு அழுவீங்க அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. வேகமா கிளம்பி இப்போ கார் எடுக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில ஸ்ருதி டப்பிங் முடிச்சு வீட்டுக்கு வரேங்க. என்ன ரவி, நீ மார்னிங் அப்செட்டா பேசிட்டு இருக்கிறத பாக்குறப்ப நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போயிருப்பேன்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. லைட் கூட போடாம ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட்டையுமே போட்டு விடுறாங்க. எனக்கு ரொம்ப பசி, கண்டிப்பா நீ எதுவும் செஞ்சிருக்க மாட்ட, அதனாலதான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. உன்ன மாதிரி எனக்கு லவ் இல்லாமலாம் இல்லப்பா, நான் உனக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஏன் இன்னும் டல்லாவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட முகத்தை பாக்குறாங்க. அங்க பார்த்தா ரவியோட கன்னத்துல ஏதோ காயமா இருக்குது. கன்னத்துல எப்படி ரவி அடிபட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ரெஸ்டாரண்ட்ல நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்றாரு ரவி. என்ன நீ நான் கேட்ட ஏதேதோ ரீசன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ரவி பிளேட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்போ ரவி செல்லுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரோட ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீ வீட்டுக்கு போயிட்டே இல்ல ரவி அப்படின்னு கேக்குறாரு. ரவிக்கு ஏன் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ரவியோட அண்ணன் முத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாருமா, வந்து ரவியை அடி பின்னிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் கோபம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 10 நாளைக்கு அவனை ரெஸ்டாரண்ட் பக்கம் அனுப்பாம ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்ருதி போய் ரவியை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்க அண்ணன் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஒன்னு அடிச்சிருக்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து கேட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தல, இப்போ அண்ணன் உன்னை அடிச்சிட்டாரு, அதனால அதுக்கும் இதுவும் சரியா போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ரவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. யார் பேசுறதையும் நீ மனசுல நினைச்சுக்காத ரவி, உனக்காக எப்போது நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்துவுக்கு மீனா பேசினது ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அதனால முத்துவோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ண சொல்றாரு. மீனா அவங்களோட அம்மா வீட்டுல தான் இருக்கிறாங்க. மீனாவோட அம்மா சொல்றாங்க, உன்னோட புருஷன் வீட்டுக்கு போக சொன்னா நீ கோவில்ல போய் உட்காந்துட்டு இருக்கிற, கோவில்ல உன்னை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லாம தான் நான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு மறுபடியும் போய் மாப்பிள்ளைய பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பேசினதுக்கே அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவரா என்ன தேடி வர வரைக்கும் நான் போக மாட்டேமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்போ அது வரைக்கும் இங்கேதான் இருக்க போறியா அப்படின்னு மீனா அம்மா கேக்குறாங்க. இப்ப என்ன சொல்ல வர, நான் இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே, நான் எங்கேயாவது கிளம்பி போறேமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. இந்த கோபம் மட்டும் உனக்கு வந்துருமே, நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஒன்னும் சொல்லலமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனாவோட அம்மா. முத்துவோட ஃப்ரெண்ட் இப்போ மீனாவோட மொபைலுக்கு கால் பண்றாரு. ஹலோ மீனாவாமா, நான் செல்வம் பேசுறேன், அங்க முத்து இருக்கிறானா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா மீனா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிறாங்க. முத்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா போனை கட் பண்ணிடுறாங்க மீனா. என்னக்கா எதுவும் பேசாம அமைதியா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க சீதா. நான் காலையில மிரட்டிட்டு வந்தேன்ல, அதனாலதான் அவர் பயந்து போய் அவரோட ஃப்ரெண்டை போன் பண்ணி பேச சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. மாமா மனசு வருத்தப்பட போறாருக்கா, நீ பேசிருக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்றாங்க சீதா. அவரா ஃபோன் பண்ணட்டும், அப்ப நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. முத்துவோட ஃப்ரெண்டு, நான் வேணா மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் வேணா, வண்டியை நேரா போக சொல்லு அப்படின்னு சொல்றாரு முத்து. மறுபடியும் மீனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.